திருப்பெருந்துறை திருப்பணி. மாணிக்கவாசகர் குருநாதரை வணங்கி, என்னை ஆட்கொண்ட பொழுதே என் உயிரும் உடைமையும் தங்களுக்கே உரியது. ஆதலால் நான் கொண்டு வந்த இந்த பொருட்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு என்னை அருள வேண்டும் என்று சொன்னார். குருநாதரும் அப்பொருளை கொண்டு சிவப்பணி செய் என்று அருள் ஆணையிட்டார். அக்கட்டளைப்படியே மாணிக்கவாசகர் அரசன் குதிரை வாங்குவதற்கு கொடுத்த பொருட்கள் அனைத்தையும் சிவப்பணிகளுக்கு செலவு செய்தார். நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. அருளாரமுதத்தை உண்டு கொண்டே தெருளார் சிவானந்த போகத்து திளைத்திருந்தார் மாணிக்கவாசகர். அவரின் மாற்றத்தை கண்டு அவருடன் வந்தவர்கள் மாணிக்கவாசகரிடம், நாம குதிரையை கொண்டு மதுரைக்கு செல்ல வேண்டுமே என்று அவர்கள் எண்ணி வந்த செயலை அவருக்கு நினைவூட்டினார்கள். மாணிக்கவாசகர் அவற்றை கேட்டும் கேட்காத மாதிரி இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பதை அறிந்த அந்த பணியாளர்கள் மதுரை மாநகருக்கு திரும்பிச் சென்று பாண்டிய மன்னனிடம் நடந்ததை கூறினார்கள். இதை கேட்ட பாண்டிய மன்னன் கோபம் கொண்டு திருமுகம் ஒன்று எழுதி அதை வாதவூரரிடம் காண்பித்து அவரை இங்கே அழைத்து வருக என்று ஆணையிட்டார். அந்த பணியாளர்களும் திருப்பெருந்துறையை சென்று அரசன் கொடுத்ததை வாதவூரரிடம் கொடுத்து அரசருடைய கட்டளையை சொல்லி கொண்டு நின்றனர். அதை கேட்ட வாதவூரரும் தன்னுடைய குருநாதரிடம் சென்று நடந்ததை சொன்னார். குருநாதர் புன்முறுவல் பூத்து அஞ்சற்க ஆவணி மூலத்தனன்று குதிரைகள் வரும் என்று மன்னனிடம் அறிவித்து மாணிக்க கல்லையும் கையுறையாக கொடுக்க என கூறி மாணிக்க கல் மோதிரத்தையும் கொடுத்து அனுப்பினார். மாணிக்க வாசகரும் குருநாதரை பிரிவதற்கு மனமே இல்லாமல் பிரியா விடைபெற்று மதுரைக்கு சென்றார். மாணிக்க வாசகர் இறைவன் அருளிய மாணிக்க கல்மணியை மன்னனிடம் கொடுத்து வருகின்ற ஆவணி மூல நாளில் குதிரைகள் மதுரையை வந்தடையும் என்று கூறினார். அரசனும் கோபம் நீங்கி மனமகிழ்ந்து அவரை அன்போடு வரவேற்றார். மாணிக்க வாசகருக்கு தான் அளித்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக பெருமான் நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றி தேவர்கள் குதிரை சேவகர்களாக புடைசூழ தன் குதிரை தலைவன் போல கோலம் கொண்டு குதிரை மீது அமர்ந்து மதுரையை நோக்கி புறப்பட்டார். குதிரைப்படைகள் மதுரையை நோக்கி வருவதை ஒருவர் மூலம் மன்னன் அறிந்து கொண்டான். பின்பு அவனுடைய மனம் மகிழ்ந்தது. கடல் அலைகளைப் போல வந்த அந்த படைகளின் விரைந்த நடையால் எழுந்த புழுதி படலம் வானையே மறைத்தது. குதிரை கூட்டம் மதுரையை வந்தடைந்தது. குதிரை தலைவனாக வந்த சிவபிரான் பாண்டியன் முன்னாடி குதிரைகளை அனைத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த குதிரைகளை பல்வேறு நடைகளில் நடத்தி காட்டியும் ஆடச் செய்தும் மன்னனை சந்தோஷப்படுத்தினான். பெருமகிழ்ச்சி அடைந்த மன்னன் குதிரை தலைவனுக்கு ஒரு பட்டாடையை பரிசாக கொடுத்தார். அந்த பரிசை புன்னகையோட தன் வைத்திருந்த செண்டினால் வாங்கினான். தான் அளித்த அந்த பரிசை மரியாதை குறைவாக குதிரை தலைவன் வாங்குவதை கண்ட மன்னன் வெகுண்டான். அருகில் உள்ள வாதவூரர் செண்டினால் பரிசு பெறுதல் அவர்கள் நாட்டு வழக்கு என்று கூறி மன்னன் கோபத்தை மாற்றினார். பின்பு குதிரையை பற்றி தெரிந்தவர்கள் அந்த குதிரைகளை எல்லாம் ஆராய்ந்து இந்த குதிரைகள் அனைத்தும் நல்ல நிறமும் நடையும் நல்ல சுழிகளும் கொண்டுள்ளது என்று பாராட்டினார். அரசனும் தான் கொடுத்த பொருளை விட பல மடங்கு அதிகமான குதிரைகளை பெற்றதாக மகிழ்ந்து அவைகளை பந்தியில் சேர்க்குமாறு கூறினார். குதிரை தலைவன் குதிரைகளை எல்லாம் கயிறு மாற்றி கொடுக்கும்படி தன்னுடன் வந்தவர்களிடம் கூறி அரசனிடம் விடைபெற்று சென்றான். அன்னைக்கு இரவு குதிரைகள் எல்லாமே மாயமாக நரிகளாக மாறியது. பந்தியில் இருந்த பழைய குதிரைகளையும் கொன்று தின்றுவிட்டது. ஊர் மக்கள் எல்லாரும் பயப்படும்படி மூளை முடுக்குகள் எல்லாம் ஓடி மறைந்தன. காலையில் குதிரை சேவகர்கள் உள்ளம் பதறி உடல் நடுங்கி அரசனிடம் வந்து கூறினார்கள். இந்த செய்தியை கேட்ட மன்னன் கோபம் கொண்டு அமைச்சர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வாதவூரார் செய்த இந்த வஞ்சனையை கூறி படைத்தலைவர்களை அழைத்து வாதவூரரை சுடுகின்ற வெயிலில் நிற்க வைத்து தண்டனை கொடுங்கள். அவரிடம் கொடுத்த பொருட்களை எல்லாம் மறுபடியும் வாங்கி கொண்டு வருமாறு உத்தரவிட்டான். படை வீரர்கள் இவரை அழைத்து சென்று சுடு வெயிலில் நிறுத்தி தலையில் கல்லை ஏற்றி வைத்தார்கள். வாதவூரர் இறைவன் திருவருளை நினைத்து, எனக்கு இந்த மாதிரி துன்பங்கள் வருதல் முறையோ என்று கூறி வருந்தி நின்றார். வாதவூராரின் துன்பம் துடைக்க நினைத்த பெருமான் வைகை ஆற்றில் வெள்ளம் வருமாறு செய்தார். வைகையில் தோன்றிய பெரு வெள்ளம் மதுரை மாநகர் முழுவதும் பரவத் தொடங்கியது. அந்த வெள்ளத்தை கண்ட ஊர் மக்கள் எல்லோரும் ஊழிக்காலம் வந்துவிட்டது என்று பயந்து நின்றனர். பாண்டியனும் ஆற்று வெள்ளத்தை தணிக்க பூ, பொன், பட்டு முதலிய அணிகலன்களை ஆற்றில் விட்டு வெள்ளம் தணிவுமாறு ஆற்றை பணிந்தார். வெள்ளம் மேலும் அதிகமாகியது, சிறிது கூட குறையவில்லை. அதை கண்டு மற்ற அமைச்சர்களோடு கூடி ஆராய்ந்து மதுரை மக்களை எல்லாம் ஒருங்கூட்டி ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு பங்கு என்று அளந்து கொடுத்து ஆற்றின் கரையை அடக்கும்படி ஆணையிட்டான். அரசனுடைய அந்த கட்டளையை காவலர்கள் ஊர் முழுவதும் முரசு கொட்டி சொன்னார்கள். அந்த நகரில் பிட்டு விற்று வாழ்க்கையை நடத்தி வரும் வந்தி என்னும் வயதான பாட்டி ஒருவர் இருந்தார். பாட்டிக்கு கொடுத்த ஆற்றின் பங்கை அடைப்பதற்கு ஆள் கிடைக்காமல் கவலைப்பட்டாள்.
தினமும் கடவுளிடம் அன்பு செலுத்தி வந்த அந்த பாட்டியின் துன்பத்தை தவிர்ப்பதற்காக இறைவன் அவளிடம் கூலியாள் போல தோற்றமளித்தார். யாரேனும் கூலி கொடுத்து என் வேலை கொள்வோருண்டோ என்று கூவிய வண்ணம் தன்னை வந்தடைந்த அந்த பணியாளனை கண்ட பாட்டி மனமகிழ்ந்து, நீ எனக்கு கூலி ஆளாக வரணும். என்னுடைய ஆற்றின் பங்கை அடைத்து தந்தால் நான் விற்கக்கூடிய இந்த பிட்டு உனக்கு கூலியாக தருகிறேன் என்று கூறினாள் அந்த பாட்டி. அதற்கு இசைந்த அக்கூலியால் பிட்டை வாங்கி சாப்பிட்டு விட்டு, தாயே, என் பசி தீர்ந்தது. இனி நீ ஏவிய பணியை நான் செய்து முடிப்பேன் என்று அவள் பங்கை தெரிந்து கொண்டு அதை அடைப்பதற்கு முற்பட்டான். வந்தி பாட்டி மேலும் கொடுத்த பிட்டை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரையை நோக்கி சென்றான்.